புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன், நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன். கேட்கும் வரமெல்லாம் உனக்கருள்வேன், நீ கேளா நாட்டையும் உனதாக்குவேன். பூமியின் எல்லைகள் உனக்கில்லை, பூமியின் எல்லைகள் உனக்கில்லை. மூலகாளும் மன்னவன் நீ, நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்தன் அன்பு மகன். இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர், குயவன் கலம் போல் உடைந்தே போவர். இரும்பு கோலால் அவர்களை தாக்குவீர், குயவன் கலம் போல் உடைந்தே போவர். நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி, நாடுகள் ஆளும் மன்னர்கள் அஞ்சி, நாளும் ஆண்டவரை வழிபடுவீர். நீயே எந்தன் அன்பு மகன், இன்றே நான் உன்னை ஈன்றெடுத்தேன். நீயே எந்த
எந்தன் அன்பு மகன். உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க, நீங்கள் அழிந்து போகாதிருக்க. உங்கள் மேல் சினம் கொள்ளாதிருக்க, நீங்கள் அழிந்து போகாதிருக்க. அவரது காலடியை தொழுதிடுவீர், அவரது காலடியை தொழுதிடுவீர். அடைக்கலம் பூவோர் பேரு பெற்றோர், நீயே எந்தன் அன்பு மகன். இன்றே நான் உன்னை ஈண்டெடுத்தேன், நீயே எந்தன் அன்பு மகன். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை வாக்குகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர்தான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதி அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாளலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கு இனிய சகோதரிகளே, சகோதரர்களே, கார்மல் மலை அன்னையின் அன்பு பக்தர்களே, மக்களே, அத்தனை பேருக்கும் அகில உலகை கொண்டாடுகிற கார்மல் அன்னையின் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எதுக்கு சண்டை, எதுக்கு சச்சரவு என்ற ஒரு சிந்தனை கண் முன்னால வருகிறது. கடவுள் இந்த உலகத்தை படைத்த சமயத்திலே சண்டையில்லாத, சத்தமில்லாத சந்தோஷமான உலகமாக இருந்தது. சுயநலத்தினாலே, நான் தோன்றித்தனமாக சிந்தித்ததினாலே, வீண் படிகளை சுமத்தியதினாலே நல்லதென கண்ட உலகமானது கெட்டுப்போனது. சண்டை தொடங்கியது, சச்சரவு நுழைந்தது. உலகம் இப்போது நல்லதென்று கூறும் தகுதியை இழந்து நிற்கிறது. காரணம், எங்கும் சண்டை, பதட்டம், போராட்டம், எங்கு பார்த்தாலும் சத்தம், சந்தோஷமில்லாத சங்கடமான நிலைகள் அதிகம் இருக்கிறது. சண்டையுடனும் சத்தத்துடனும் சந்தோஷம் இல்லாமல் இருக்க இந்த உலகத்தில் மீண்டும் அமைதியை உருவாக்க ஒவ்வொருவரும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை போல மதிப்பீடுகளோடு வாழ வேண்டும். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் என அறிமுகம் செய்கிறது இயேசுவை பின்பற்றி நாமும் சமாதானத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த விழாக்களும் நாம் கொண்டாடுகிறோம். எனவே வாழுகிற இந்த குறுகிய காலத்தில் எதற்காக சண்டை போட வேண்டும்? நீதியை சொல்ல வேண்டும், அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும், உண்மையை உறக்கச் சொல்ல வேண்டும், அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இருக்கிற மகிழ்ச்சியை கெடுத்து விடக்கூடாது. இப்படி இருந்தாலே போதுமே. நம்மை விட்டு பிரிந்து போன உறவுகளில் நமது சமாதானத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலும் நாம் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. பாலஸ்தீன நாட்டின் மேற்கு பகுதியிலே உள்ள மத்திய தரைக்கடலுக்கு அருகே உள்ள மலைதான் கார்மெல் மலை. ஒரு சமயம் இந்த மலையிலே இறைவாக்கினர் எலியா இஸ்ரேலை ஆண்ட மன்னர் ஆகாப்பிடம், உன்னிடம் பாகால் தெய்வத்தின் பொய் வாக்கினர்கள் 450 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லோரையும் வரவழை, பாகாலின் சார்பாக அவர்கள் எல்லோரும் நிற்கட்டும், என் கடவுளின் சார்பாக நான் மட்டும் நிற்கிறேன்
ஒரு காளையை வெட்டி பலிப்பிடத்தில் வைப்போம், ஆனால் நெருப்பு வைக்கக்கூடாது. யாருடைய பலியை வானத்து நெருப்பு இறங்கி வந்து எடுத்துக்கொள்கிறதோ அதுதான் உண்மையான கடவுள், சம்மதமா என சவால் விட்டார். அதற்கு மன்னர் சம்மதம் தெரிவித்தார். உடனே பாகாலின் இறைவாக்கினர்கள் எல்லாரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் அதிகாலையிலேயே ஒரு பலிப்பிடத்தை கட்டி ஒரு காளையை வெட்டி அதன் மீது வைத்துவிட்டு பாகாலை அழைக்க ஆரம்பித்தார்கள். பாகாலை வாரும், நெருப்பை அனுப்பி பதிலை தாரும். நண்பகல் வரை அழைத்தும் பாகால் ஒரு பதிலும் தரவில்லை. எனவே மக்கள் எல்லோரும் அந்த பலிப்பிடத்தை சுற்றி பாட்டு பாடி ஆட்டம் போட ஆரம்பித்தார்கள். எலியா அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்சம் சத்தமாக கத்துங்கள், பாவம் பாகால் அவன் உறங்கி கொண்டிருக்கலாம் அல்லது ஒதுக்குப்புறமாக போயிருக்கலாம், இன்னும் கத்துங்கள் என்று கிண்டல் செய்தார். அவர்கள் பாகாலை பதில் தாரும் என்று தொடர்ந்து கத்தினார்கள். ஆனால் பாகால் பதிலும் சொல்லாமல் இருந்துவிட்டார். அப்போது எலியா அவர்களை எல்லாரையும் அழைத்தார். வாருங்கள், பாகாலின் பிரதிநிதிகளை வாருங்கள், கொஞ்சம் ஓய்விடுங்கள், பாவம் ஆடி பாடி களைத்திருக்கிறீர்கள், இப்போது நான் சொல்வதை கவனியுங்கள் என்று சொல்லிவிட்டு எலியா இஸ்ராயேலின் 12 கோத்திரங்களை குறிப்பிடும் விதமாக 12 கற்களை கொண்டு ஒரு பலிப்பிடத்தை கட்டினார். அந்த பலிப்பிடத்தை சுற்றிலும் வாய்க்கால் வெட்டினார். பின் பலிப்பிடத்தின் மீது ஒரு காளையை வெட்டி வைத்தார். காளையின் மீது 12 குடம் தண்ணீர் ஊற்றினார். பலிக்கான ஏற்பாடுகளை செய்து முடித்தபின் அவர் கடவுளை நோக்கி, கடவுளே, இதோ உமது பலிப்பொருள், நீரே உண்மையான கடவுள் என்பதை இம்மக்களுக்கு காட்டும் என்றார். உடனே வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து எலியாவின் பலிப்பிடத்தில் விழுந்தது. காளையும் விறகுகளும் கொழுந்து விட்டெறிந்தன. வாய்க்கால் நீர் வற்றி போய்விட்டது. இதை கண்ட மக்கள் அனைவரும், ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்று கத்திக்கொண்டே தரையில் விழுந்து வணங்கினார்கள். பாகாலின் போலி இறைவாக்கினர்கள் பயந்து ஒடுங்கி ஓடினார்கள். மக்கள் அவர்களை துரத்தி பிடித்து எலியாவிடம் ஒப்படைக்க எலியா அவர்கள் 450 பேரையும் கொன்று ஓடையிலே வீசினார். அதன் பின் அவர் மன்னனை அழைத்து, இப்போதாவது நீ உண்மையான கடவுளை உணர்ந்து கொள் என்று, இன்று முதல் நாட்டின் பஞ்சம் விலகும், மழை பெய்யும் என்றார். மன்னன் அவ்விடம் விட்டு அரண்மனையை அடையும் முன் பெருமழை நாட்டை குளிர்வித்தது. எலியா இறைவாக்கினர் போலி இறைவாக்கினர்களை வெற்றி கொண்ட கார்மேல் மலையில் அவருடைய சீடர்கள் தொடர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை பின்னாளில் கார்மலைட்ஸ் என அழைக்கப்பட்டார்கள். இவ்வாறு 1245 ஆண்டு அங்கு ஏற்பட்ட முகமதியர்களின் படையெடுப்புக்கு பின் இங்கிலாந்துக்கு மாறிப்போனார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கார்மல் அன்னை அல்லது உத்தரிக்கிற அன்னையின் விழாவை கொண்டாடும் நாளிலே இந்த மலையின் ஆழத்தையும் அர்த்தத்தையும் இந்த கார்மல் மலை அன்னை உணர்த்துகின்ற செய்திகளையும் நம்முடைய கண்முன் வைக்க வேண்டும். கடவுள் தருகின்ற பாதுகாப்பு இந்த அன்னையின் வழி நடப்புதலே தான் இருக்கிறது. எனவே இந்த நாளில் நாம் அன்னையின் வழி நடக்க முயற்சி எடுப்போம். எந்தவித சண்டையும் சச்சரவுகளும் இல்லாமல் சந்தோஷமான முறைகளிலே நம்முடைய உறவுமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள இருக்கிற நாட்களை பயன்படுத்திக் கொள்ள, அதே வேளையில் அன்னையின் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் இறையருளையும் நிறைவாக பெறுவோம். ஆமேன். அன்பான ஆண்டவரே, நீர் கற்றுத்தருகின்ற நற்செய்திகளை நாங்கள் நம்புகின்ற சூழலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்விலும் பணியிலும் வேலைகளிலும் அலுவலகங்களிலும் எதிர்ப்புகள் பல வந்தாலும் இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மைகளை தொடர்ந்து ஆற்றி முடிந்த வரைக்கும் சத்தம் இல்லாமல், சண்டைகள் இல்லாமல், சச்சரவுகள் ஏற்படுத்தாமல் சந்தோஷமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தவும், அதற்கு தேவையான நீதியின் வாய்க்கால்களை தேடவும், அநீதிகளை தட்டி கேட்கவும், உண்மைகளை உறக்கச் சொல்லவும், உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் தேவையான சூழலை எங்களது மனங்களிலும் உடல்களிலும் சூழ்நிலைகளிலும் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை
நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின்
பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. உடல் உள நலமிழந்து உயிர் வரம் நாடி வந்து மகன் இயேசுவிடம் உரிமையாய் வேண்டும் அம்மா. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. தினம் மனக்கவலைகளால் தீந்த எம் இதயமுடன் திருமுகம் நோக்கி வந்து திருவருள் வேண்டும் அம்மா. இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே.
இயேசுவின் தாய் மரியே, எங்களின் தாயும் நீயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.